இப்போ வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? 6 வருஷமாக இந்த திமுக அதிமுகவா இல்லை புதுசாக கட்சி தொடங்கியிருக்க தாவேகா தலைவர் விஜய்? என்னன்னா நிர்வாகமே சரியாக பண்ண மாட்டேன்றாங்க. ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ செய்கிறாங்க. நிலத்தில் சிப்காட் கெடுக்கிறாங்க. போலீஸ்கார் வந்தால் போலீஸ்கார் அடிக்க விடுறாங்க. கலெக்டர் வந்தால் கலெக்டர் சொன்ன பேச கேட்கறதில்ல. மனு கொடுத்தா மனு ஏற்றுக்கிறதில்ல. தாழ்தார் மனு ஏற்றுக்கிறதில்ல. எல்லாம் உள்ள வேலை செய்கிறாங்க. நான் பக்கா திமுக தான். ஓட்டு இது வரைக்கும் போட்டது போகிற திமுக தான். இருந்தால் கூட இப்போ வெறுப்பு வருது. போடக்கூடாதுன்றது ஒரு எண்ணம் தான் இருக்குது. பார்க்கலாம். எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் ஷிப்காட் எடுக்கக்கூடாதுன்றது தான் என்னோட கோரிக்கை. ஆமாம், அது எடுத்தால் இந்த ஏரியாவே திமுக இருக்கிறது. தருமபுரி பக்கம் அந்த கேபி முன்சாமண்ணா சட்டசபையில் சொன்னார். இல்லை, கேபி முன்சாமண்ணா சட்டசபையில் சொன்னார், போதும் எடுக்கிறது போதும், அங்கே தருமபுரி பெண்ணாகரம் அங்கே போடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் கேட்கல. திருப்பி 20ஆம் தேதி ஆர்டர் பண்ணிருக்கோம் சுற்றுச்சூழல் எடுக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள்லாம் எதுக்கு இருக்கிறோம்? சொத்து போன பிறகு கட்சி என்னத்துக்கு எங்களுக்கு? அதுதான் எங்களோட கோரிக்கை. சொத்து போன பிறகு எங்களுக்கு வாழ்வாதாரமே போன பிறகு நாங்கள் என்னத்துக்கு திமுக இருக்கணும், அதிமுக இருக்கணும்? மாற்றி 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 இவங்க 2 பேர் தான் ஜாலரா பட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்கறது ஸ்டாலின் ஐயா கேட்கறதும் அதே தான். நாங்கள் என்ன அவங்க விரோதி கிடையாது, அதிமுக விரோதி கிடையாது, திமுக விரோதி கிடையாது. மாற்றி மாற்றி அதுதான் வருது. ஆனால் இருந்தால் கூட எங்களுக்கு கொடுத்துருக்கணும், ஏற்கனவே கொடுத்துட்டுருக்கணும். 2000 ஏக்கரை கொடுத்துட்டு இருக்கணும். எல்லாம் உள்ளே இருக்கிறது எல்லாமே அந்த ராமச்சந்திரனை பிடிச்சி எல்லாமே வாங்கிட்டாரு. இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம். வெளியே எடுக்கிறோம். அந்த வெளியே இருக்கிறது கூட திருப்பி சுட்டு எடுக்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கே போகிறது? என்ன பண்ணுறது? எங்களுக்கு பாதி வயசாகிடுச்சு. பாதி வயசு வரைக்கும் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா சம்பாரி சொத்தெல்லாம் விட்டுட்டு நாங்கள் திருப்பி எங்கே போகிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே பேட்டியெல்லாம் கொடுத்துருக்குறோம். தோட்டமாக எடுத்துருக்குறோம், நிலமெல்லாம் எடுத்துருக்குறோம். ஆயிரக்கணக்கான வீடுங்கள்லாம் இருக்குது அந்த பக்கமெல்லாம். எங்கள் வில்லேஜுங்க சுற்றி வில்லேஜுங்களெல்லாம் இப்போ அந்த இருதாலேருந்து அலசியம் வரைக்கும் 9 கிலோமீட்டர் வருது. 9 கிலோமீட்டர் ஷிப்காட் கட்ட முடியாதா? எடப்பாடி சார் ஸ்டிட்கோ தான் கொடுத்துருந்தாரு. எடப்பாடி சார் ஸ்டிட்கோ கொடுத்துருந்தாரு. ஆமாம், ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணிக்கிறாரு தெரியுமா? ஷிப்காட் பண்ணிட்டாரு. விவசாயங்கள்லாம் சாகடிக்கிறாரு. சொல்ல பேச கேட்க மாட்டாங்க. நாங்கள் கொடுக்குற நியூஸ் நேரடியாக அங்கே செல்ல மாட்டானது. எல்லாம் உள்ளுக்குள்ளேயே அடக்குறாங்க. மாவட்டம் தாண்டி அந்த பக்கம் போக மாட்டேன்னுது. நீங்களாவது உருப்படியாக கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரில. நாங்கள் யாரும் விரோதிக்க பார்க்கல. எங்களுக்கு விட்டுட்டா இருக்கு, சிப்காட் இருக்கு. இப்போ எடுத்திருக்கிற நிலத்திலேயே ஒரு 3 லட்சம் ஒர்க்கர்ஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கு. போதும். என்ன எடுக்கணும் இங்கே எடுக்கணும்னா ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மேற்கு மாவட்டம் தான் எடுக்கணுமா? இருக்கு இல்லையா நிறையா? கேபி முன்சாமண்ணா சட்டசபையில் பார்த்து சொன்னது என்ன சொன்னார்? தருமபுரிக்கு 1/2 மணி நேரம், உத்தினப்பள்ளிலேருந்து 1/2 மணி நேரம் போகலாம் அப்படின்ற. அங்கே இந்த சிப்காட் தாழ்தார் என்ன சொல்கிறாங்க? நான் இது நீங்கள் கொடுக்கலன்னா எங்களுக்கு பாதிப்பு வருதானே. என்ன பாதிப்பு வருது உங்களுக்குன்னா இது அது ஒரு எதோ சொன்னார். அது டிரான்ஸ்பர் சார்ஜ் வருது. அங்கேருந்து தருமபுரிலேருந்து இங்கே வருது. டிரான்ஸ்பர் சார்ஜ் ஜாஸ்தி ஆகுது. ஷிப்காட் தரு. அப்போ அங்கேயே எல்லாமே கட்டுங்க, இல்லைன்னு ஒசூரில் கட்டுங்க. ஒசூரில் எடுத்து இருக்குது நிறைய ஆயிரக்கணக்கான இடம் இருக்கு இல்லையா? அது கட்டல இல்லையா? அதனால தான் வெறுப்பு வந்துட்டே இருக்கு எங்களுக்கு. பக்கா திமுக இருந்து இது வரைக்கும் யாருக்கும் ஒரு ஓட்டு போடல. நான் திமுக தான் போட்டேன். நானும் ஒரு உறுப்பினராக தான் இருக்கிறேன். இருந்தால் கூட வெறுப்பு வந்துகிட்டே இருக்கு. அது வெறுப்பு போகடிக்கக்கூடாது. யாரும் எந்த கட்சிக்கு இருந்தால் கூட சரி. ஆனால் கேபி முன்சாமன் கூட சொல்லியிருக்கேன், எங்களோட ஆட்சி வந்தால் நான் நீக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. நானும் ஒருத்தனே போட்டால் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, நான் இந்து போட்டாங்க, நான் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. மக்களோட மனசு தேவை. விவசாய நிலத்தெல்லாம் சிப்காட் பண்ணிக்கிறான். அது லேபருக்கு இப்போ கூலிக்கு கார் வேலைக்கு போயிட்டு காசு 1000 ரூபாய் சம்பாதிக்க ஒரு நாளைக்கு ஒரு மேஸ்திரி. அது சம்பாதிச்சதோ சீட்டை கீட்டை போட்டு ஒரு வீடு இல்லாதவங்க வீடுக்கு ஒரு 3 சென்ட் வாங்கலான்னா அது ஸ்டாப் பண்ண வச்சுக்கிறது ஸ்டாலின் ஐயா. எப்படி வேலைக்கு பண்ணிக்கிறது? அதனால தான் நம்ம எடப்பாடி சார் உட்கார வச்சா அந்த 3 சென்ட் ரிலீஸ் பண்ணுவார். அதுக்கு தான் எடப்பாடிக்கு தான் சாருக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு ஒரு தீர்மா மக்கள் இருக்கிறாங்க. இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் சும்மா இப்போ நான் தைரியமாக தான் சொல்கிறேன். எனக்கு என்ன கலைஞர் ஐயா கொடுத்தது ஆட்சி இருக்குது, நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அதை வெறுப்பு ஏற்றுக்கிறது உள்ள என் மாதிரி நான் வெளியே சொல்கிறேன். எனக்கு என்ன பயமே? என்னோட ஓட்டு போடுறேன், அவங்களோட இது கொடுக்குறாங்க, எங்களுக்கு மானியம் இது கொடுக்குறாங்க. அந்த ஆட்சி வந்தால் மானியம் கொடுங்க, இந்த ஆட்சி வேண்டாமா? யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அதான் பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க.
யாரும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, தைரியமாக சொல்ல மாட்டாங்க, பயப்படுறாங்க. ஏதாவது வருமா, ஏதோ செஞ்சுருவாங்களா அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பையன் போயிட்டு அவங்களுக்கு கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், நாங்கள் கொடுக்கறதுக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நாங்கள் ஓட்டு போடுறோம், செய்கிறாங்க. அதுதானே, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். சொத்து புடுக்குறாங்க. அந்த கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல 3 சென்ட் நிலம் வாங்கி வீடு கட்ட முடியாது, புரியுதுங்களா? அதனால வந்து எடப்பாடிக்கு ஓட்டு போடலான்னு ஒரு மக்கள் முடிவு எடுக்கிறாங்க. சிப் கார்டு எடுக்கிறாங்க தெரிஞ்சுதையும் கரண்ட் எங்க அதே ஐயா கொடுத்தாரு, என்ன ஸ்டாலின் ஐயா 1.5 லட்சம் கொடுத்தாரு சர்வீஸ், மின்சாரம் கொடுத்தாரு, ஆர்டர் போட்டார். எனக்கும் ஒரு சர்வீஸ் வந்திருக்கு. எனக்கும் அந்த சர்வீஸ் வந்த பிறகு நாகமங்கலத்தில் போயிட்டு விவோ கிட்ட எல்லாம் அடங்கல் சிட்டை வாங்கினில்லை, அது போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு எல்லாம் விவோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எங்கள் தோட்டத்தில் அக்ரி வந்திருக்காங்க, எல்லாம் கணக்கெடுக்கிறாங்க, ஓடுவாங்க அப்படின்னு ஃபோன் போட்டாங்க. வந்து பார்த்தா சிப்காட்காரங்க எதுக்கு லிஸ்ட் எடுக்கணும், எங்களை அறியாமல் எதுக்கு லிஸ்ட் எடுக்கணும்? அப்போது எனக்கு இது தொந்தரவு, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 8 நாள் படுத்திருந்தேன். அப்புறம் தைரியம் வந்து நாடு பெருசாக இருக்கவங்க வாழ்ந்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எங்கள் பரம்பரையிலே எங்கள் தாத்தா காலமானால, எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் எங்கள் சொந்தங்கள்லாம் பாட்டி காலமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் மசானம் அதெல்லாம் இருக்கல. இன்னைக்கு சிப்காட் எடுத்துட்டா நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, நாங்கள் பக்கம் தெலுங்குக்காரங்க, நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உகாதி வந்தேன்னா நாங்கள் பூஜை பண்ணுறோம், எதோ பண்ணுறோம். எங்கே போய் பண்ணுறது? அதே கலைஞருக்கு ஆர்டர் கொடுக்காத, எடப்பாடி ஆர்டர் கொடுக்காத இதில் என்ன கடலில் இதுக்கு பதிக்கிறதுக்கு, கலைஞர் பதிக்கிறதுக்கு இடம் கொடுக்காத இருந்தனால நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணல இங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் இங்கே ஸ்ட்ரைக் ஒரு தலைவர், மூத்த தலைவர், அவருக்கு இல்லாத மரியாதை என்ன இருக்கு அப்படின்ட்டு. அவங்களுக்கே அவ்வளோ அக்கறை இருக்கு. என்ன நீ எங்கே ஸ்டாலின் ஐயா அவ்வளோ கஷ்டப்பட்டார், அவங்க குடும்பம் என்ன கஷ்டப்பட்டுருக்காரு, அப்போ எங்களுக்கு கஷ்டம் இல்லையா சொல்லுங்க? எங்கள் தாத்தா காலத்து நின்று இருக்கிறவங்க, எங்கள் அப்பா உங்க காலத்து நின்று இருக்கிறவங்க நாங்கள் விட்டுட்டு எங்கே போகிறது? அப்போ எங்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க? அவங்களுக்கு ஒரு சட்டமா, எங்களுக்கு ஒரு சட்டமா? இல்லை எடப்பாடிக்கு ஒரு சட்டமா, எங்களுக்கு ஒரு சட்டமா? அம்மா ஆனபடி, அம்மா உத்தரவுபடி எடப்பாடி ஆட்சியில அடிக்கலை நட்டப்பட்ட உள்ளது என்ன ஒரு கல் போட்டாங்க அலசிக்கிட்ட. அவங்களுக்கு ஒத்துக்கிறாங்களா? இவங்க ஒத்துக்கிறாங்களா? யார் ஒத்துக்கிறாங்க? 2 கட்சி என்ன பண்ணுதுங்க? எங்க நிர்வாகம் பண்ணுதுங்க? மனுஷனுக்கு மரியாதை கிடையாது. அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கால் பிடிக்க கையெடுத்து கும்பிடுறீங்க. இப்போ யாரை வந்து கும்பிடுறீங்க? நீங்க எங்க மாதிரி வேலைப்பட்டவங்களுக்கு பிடிச்சிட்டு நீங்க இது பண்றீங்களா அப்படின்னு தான் நான் கேட்குறோம். 2 கட்சி பேர்லயும் ஊழல் இருக்குல்ல, நிறைய ஊழல் இருக்கு. அது ஊழல் இருக்கா, யார் என்ன பண்ணிருக்காங்க எங்களுக்கு தெரியாது. நிர்வாகம் பக்கம் கொடுத்தாங்க, ஏன்னா நிலம் சிப்கோடா கொடுத்தாங்க. இவர் சிப்கோட அலௌன்ஸ் பண்ணிட்டாரு. இவர் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு 40 லட்சம் கொடுத்துட்டு 1,40,00,000 அவர் வெளிநாட்டுக்கு வித்து போறாரு ஸ்டாலின் ஐயா. நம்ம விவசாயிங்க சாகர் சொல்லி அவர் மட்டும் பழிக்கிறதா? இப்ப எல்லாம் நோட்டீஸ் வந்திருக்கு, இப்ப எல்லாம் சிப்காட் நோட்டீஸ் வந்திருக்கு. நேத்து போயிருந்தாங்க, டெனிகோட்டை போயிருந்தாங்க. அது நிதானமா எடுக்கிறோம் அப்படின்றாங்க. சில பார்டர் போட்டாங்க, 2014 பார்டர் இது போட்டாங்க, 2004 பார்டர் போட்டாங்க, மேப் போட்டாங்க. அது மேப் போட்டதுல எங்களுது வந்தது எல்லாமே நோட்டீஸ் வர்ற வரைக்கும் எங்க ஸ்ட்ரைக் பண்ணோம். இது செல்வகுமார் வந்து எம்பி இங்க உதனப்பள்ளியே 3 மணி நேரம் இருந்தாரு. 3 மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்ணாரு, மரியாதை போராட்டம் பண்ணாரு. அவங்க மேல ஒரு கேஸ் போட்டாரு. எல்லாமே கேஸ் போடுறதாவா? நாங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகிருக்கிறோம். போயிட்டு போலீஸ்கார் வந்து அடிச்சது நாங்கெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். எங்களுக்கு துரத்துறது, அடிக்கிறது, பெதிரிக்கிறதுனா நான் எங்க ஏரியாலவே ஸ்ட்ரைக்ன்றது எங்களுக்கு தெரியாது. எனக்கு 50 வயசு ஆகுது. எங்களுக்கு ஸ்ட்ரைக்ன்றது என்ன தெரியாது. இந்த சிப்காட் எடுக்கிறனால தான் எங்களுக்கு ஸ்ட்ரைக் என்ன. சின்ன குழந்தை இருக்கு பாருங்க, யூடியூப்ல பாருங்க, சின்ன குழந்தை போராடுவோம் உயிர் இருக்கிறதுக்கும் போராடுவோம். அப்ப நிலத்துக்காக போராடுதா, உயிருக்காக போராடுதா? நீங்க என்ன நீங்க மானியம் கேட்கலையே, நீ கள்ளக்குடு அரிசி கொடு பிரியா அப்படின்னு நாங்க கேட்கலையே. எங்க ஏரியா அமைதியா இருந்தது. எது ஒசூர் தாலுக்கா, டெகினிகோட் தாலுக்கா வந்து அமைதியா இருந்தது. யார் கத்து கொடுத்தது? அரசியல் வந்து கத்தி கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்க திமுக போட்டுட்டு இருந்தோம். ஏற்கனவே இது திமுக கோட்டை, காங்கிரஸ். இப்ப எம்பி கோபிநாத் எங்க சொந்தக்காரர் தான். எனக்கு காங்கிரஸ் தலைவர் கோபிநாத் எங்க சொந்தக்காரர். ஆனா அவங்களே கேளுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க காங்கிரஸ் கோட்டை, இங்க டிஎம்கே கோட்டை, இப்படிதான் இருந்தது. ஏன் மாறுறாங்க ஜனங்க? எதுக்காக மாறுறாங்க? தமிழ்நாடு பூரா ஏன்னா நீங்க ஒரு கல்கட்டை, அந்த போட்ட கார்டுக்கு இதாயிடுமா? இந்த டிஸ்ட்ரிக்ட்ல டிஎம்கே போட்டு இல்லை, போட்டு ஏமாத்தி போட்டுருவாங்களா? நிர்வாகம் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. எல்லாம் டிஜிட்டல் வந்து ஷிப்பை நீங்கள் தான் பண்ணி, டிஜிட்டலில் நீங்கள் தான் பண்ணி, அரசியல்வாதிங்க எல்லாம் போட்டாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், இன்னொருத்தர் என்ன தப்பு பண்ணுறான், எல்லாமே பார்க்குறாங்க ஜனங்க.
முதல் லெட்டர் வந்தது பேப்பர்ல வந்து டிவியில் வந்தது, ஏதோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் வந்தது. அப்போதான் வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்க்குவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, செகண்ட் தெரியுது. நியாயமான எடுத்துங்க, நியாயம் அரசாங்கம் எடுத்துங்க, நிர்வாகம் நல்லா பண்ணுங்க. அதுதான் நாங்கள் கேட்குறோம். எங்கள்கிட்ட இழுக்காதுங்க, அரசியலுக்கு இழுக்காதுங்க, போராட்டத்துக்கு இழுக்காதுங்க, எங்களுக்கு வாழ விடுங்க. இதுதான் நாங்கள் கேட்குறோம். சொத்து போனா உயிர் போனா ஒன்னதான், நாங்கள் சொத்து விட மாட்டோம். கொடுத்துருக்குறோம், எனக்கு கொடுத்துருக்கோம். ஒரு ஆள் வந்து சென்டர்ல அவங்க நிலத்தை வாங்கிட்டாங்க, அந்த நிலத்துக்கு சென்டர்ல இருக்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டாலின் கூட ஒரு 3000 ஏக்கர் இருக்குது, அது கூட சொல்லு சிப்காட்க்கு பினாமி வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க கொடுக்க சொல்லு, அது கூட சொல்லு சிப்காட்க்கு எடுக்க சொல்லுங்க. மக்கள் இப்ப எனக்கு என்ன தெரியல, கவர்மெண்ட் என்ன தெரியல, இப்போ பப்ளிக் என்ன பேசுறாங்கன்னா, அங்க நெருப்புக்குட்டா இருந்தாலும் தாசன்புரம் லட்சுமிபுரம் பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் ஐயா தான் சபரீஷன் தான் இருக்கு சொத்து 400 ஏக்கர் அப்படின்றாங்க. என்னத்துக்கு நான் 400 ஏக்கர் மெட்ராஸ்ல இருக்கு அப்படின்றாங்க, சபரீஷன் தான் இருக்கு அப்படின்றாங்க. அப்ப நாங்க என்ன பண்றது? நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாமா சொல்லுங்க. அதிகாரம் கொடுத்துட்டாங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஏதாவது மக்களை போட்டு கலைஞர் ஐயா ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது எப்படி நடந்தது, என்ன நடந்தது, விவசாயத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? 2 ஆட்சியும் நான் கேட்கிறேன். கலைஞர் இருக்கும்போது விவசாயம் நல்லா கவனித்தாங்க, அவர் ஆட்சி நல்லா நடத்தினாங்க. அவர் ஸ்டாலின் வந்து எது ஊழல் எடுக்கிறது பாக்குறாங்க தவிர என்னடா வேலை போட்டாங்க சப்போர்ட் பண்றாங்க எல்லாம் அவர் கிடையாது. அவருக்கு என்ன ஊழல் எடுக்கணும் பணம், அவர் பேரன் கூட இப்ப போட்டு விட்டுக்கிறான். ஏன்னா மக்களோட பணம் அது அப்படிதான் இருக்கு. எங்களுக்கு இல்லைங்க, 1 கிலோ பீன்ஸ் என்னைக்கு வித்திருக்கு? 200 ரூபாய், 210 ரூபாய் என்னைக்கு வித்திருக்கு? ராய்கோட்ல பாருங்க, பேப்பருக்கு அது கூட பாருங்க, 200 ரூபாய் 210 ரூபாய் பீன்ஸ் வித்திருக்கு. எப்ப வித்திருக்கு? ஏன் வித்துச்சு? நீங்க எல்லாம் கார்பரேட் கம்பெனி விட்டு தானே எல்லாம் விவசாயம் கம்பெனி விவசாயிக்கு சப்போர்ட் பண்ண. 10 ரூபாய்க்கு சாப்பிட்டோம் ஜனங்க இல்லைங்களா? 10 ரூபாய்க்கு விற்கட்டும், ஒன்றும் இல்லை. அது நாம சொல்ல முடியாது, நம்ம ஆங்கலாம் இங்க சொல்றோம். ஒரு விவசாயம் ஏன்னா நம்மளுக்கு மக்களோட வாழ்வாதாரமே அந்த டாடா நிறுவனம் மக்களோட வாழ்வாதாரமே க்ளோஸ் பண்றாரு. யாரு? ஸ்டாலின் ஐயா. அவரு எடப்பாடி சார் என்ன சொல்லிருந்தாருன்னா, மாதிரி சொல்லிருந்தாரு, வாங்கிட்டு அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணிருந்தாரு. அம்மா ஆணைப்படி, அம்மா உத்தரவுப்படி எடப்பாடி ஆட்சியில் அடிக்கல் நட்டப்பட்ட உள்ளது சிட்கோ அப்படின்ட்டு தான் போர்டு போட்டுருக்காங்க. அது போர்டு கூட காமிக்கிற வேணாண்ணா அலசி கிட்ட போட்டாங்க சிப்காட்டுக்கு. அம்மா ஆணைப்படி, அம்மா உத்தரவுப்படி எடப்பாடி ஆட்சியில் சிட்கோ அடிக்கல் நட்டப்பட்ட உள்ளது. அதாண்ட கரண்ட் ஆபீஸ் எல்லாம் ஓபன் ஆச்சு, அதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இவங்க வந்து சுற்றுச்சூழல் எடுக்கலாம் அண்டு 20ஆம் தேதி இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க காதுக்குள்ளையா எங்களெல்லாம் கஷ்டம் தெரியல ஜனங்களுக்கு, அரசியல் தெரியல, சிஎம் தெரியல. சொன்னாங்க சாமனப்பள்ளி கிட்ட வந்து மருத்துவமனை ஓபன் பண்றோம் அப்படின்றான், மருத்துவமனை ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க ஜனங்க, பொது ஜனங்க சொன்னாங்க எங்களுக்கு, உங்க ஆட்சி பாரப்பா எப்படி பண்ணுது, இங்குதான் மருத்துவமனை வீடு தேடி மருத்துவமனை ஓபன் பண்ணணுமா? கிருஷ்ணகிரி பெரிய சிட்டி இல்லையா, தருமபுரி பெரிய சிட்டி இல்லையா, ஒசூர் சிட்டி இல்லையா, எதுக்காக வந்தா? சிப்காட் எடுக்கிறதுக்கு தான் வந்தாங்க அப்படியே சொன்னாங்க. நாங்க நம்பல, ஆனா அப்புறம் தெரிஞ்சது கொரோனா கழிஞ்சது, எடுக்கிறோம். நாங்க எங்க போறது? ஊரே எடுக்கிறோம் அப்படின்றான், எங்க போறது? அது கிட்ட இருந்தா ஊரை நட்ட இல்லைன்னா ஊரை காலி பண்ண சொல்றான். நட்ட ரெக்கார்டு இல்லைன்னா அது ஊரை வீடியோ எடுக்கிற அமௌண்ட் போடுறான். எங்க போய் வாழ்றது? அப்படிப்பட்ட ஆட்சி நம்மளுக்கு என்ன போட்டு போடணும்? அதை விட எடப்பாடி போட்டா சிட்கோ மட்டும் பண்ணதான் சொல்லிக்கிறாரு. அதுதான் மாற்றி போடுறேன். ரொம்ப